அந்த 100 சாமான்கள் எங்க இருக்குன்னு அவர் நல்லா கிளீனா தெரிஞ்சு வச்சிருந்தா பெரிய ஆச்சரியமா சொல்றோம். எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சா பெரிய ஆச்சரியம். அதில் எத்தனை சாமான் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சா அது பெரிய ஆச்சரியமா இருக்குது. தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை படைப்பினங்கள் இருக்குது. மனிதர்கள் என்றாலே 7 கோடி மக்கள், 700 கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது கூட்டிட்டு போகுது. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க, எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் மக்கள் இருந்தாங்க. அவங்க யார் யார் எங்க இருந்தாங்க என்பது நல்லாவுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஊர்ல புல்குஹத்தன் இந்த அஹ்சன் மஹல்லால எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எங்களுக்கு கேட்டா இப்ப எத்தனை பேர் இருக்கிறேன்னு சரியா தெரியாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு 100 வருஷத்துக்கு வரை லிஸ்ட சொல்லுங்கண்டா யாரு தெரியும் தாய்மார்களே. அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எப்படியானவன்? அல்லாமுல் குயூப் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அல்லாமுல் குயூப்னா மறைவான விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவன். அவனுக்கு மறைவான விஷயம் ஒன்றுதான், முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான், ரகசியம் ஒன்றுதான், பரகசியமும் ஒன்றுதான். கண்ணால பார்க்க முடியுமான ஒன்றுதான், கண்ணால பார்க்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுவும் அவனுக்கு ஒன்றுதான். இன்னைக்கு எனக்கு மின்சாரத்தை கண்ணால பார்க்க இயலாது, ஆனால் அல்லாஹுக்கு பார்க்க முடியும். அல்லாஹுக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு பூமி கீழே என்ன இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது, வானத்துக்கு மேல இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். நாங்கள் முன்னால தான் பார்ப்போம், முன்னால பார்த்தா பின்னால பார்க்க முடியாது, வலதுல பார்த்தா இடதை பார்க்க முடியாது, மேல பார்த்தா கீழே பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒரே நேரத்தில் மேல கீழே வலது இடது முன்னால பின்னால கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்குது என்பதை அறிந்திருக்கிறான். இன்னைக்கு நாங்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருத்தர் பேசுறோம், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் பேச தொடங்கினா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஒரு 4 பேர் ஒரேடியா பேசினாலே கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க 7 கோடி மக்கள் அல்ல, 700 கோடி அல்ல, 7000 கோடி அல்ல. எத்தனை மனிதர்கள் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் இனிமேல் வர போறாங்களோ, காமு ஃபீ ஸஈதின் வாஹித், ஒரே மைதானத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து, மனித வர்க்கம் மட்டுமல்ல, இன்சக்கும் வஜின்னக்கும், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய தேவைகளை ஒரே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் தமிழ் அல்ல, ஒருத்தர் சிங்களத்தில், ஒருத்தர் இங்கிலீஷ்ல, ஒருத்தர் தமிழ்ல, ஒருத்தர் பங்களால, ஒருத்தர் கன்னடால, ஒருத்தர் தெலுங்குல, இன்னொருத்தர் மலையாளத்துல, இன்னொருத்தர் அரபியில, இன்னொருத்தர் உருதுல, ஒருத்தர் ஸ்பானிஷ்ல, போர்த்துகீஸ்ல, இதே மாதிரி ஒவ்வொரு பாஷைகள்ல, ஜப்பானீஸ்ல, கொரியன்ல, சைனீஸ்ல, ஆப்பிரிக்கனுடைய பாஷைகள்ல, என்ன பாஷைகள்ல பேசினாலும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கேட்கிறான் மட்டுமல்ல, அல்லாஹ் தெளிவாக விளங்குகிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தாய்மார்களை சிந்திச்சு கூட பார்க்க இயலாது. அவனுடைய குதிரத்தை சொல்லி முடிக்க இயலாது. மனிதனுடைய இந்த சிறிய அறிவால விளங்கவும் முடியாது. ஏன் எங்க அறிவு இருக்குது, இது ஒரு லிமிட்டட். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அல்லாஹு தஆலா அறிவை அக்கல், நாலேஜ், புத்தி இதெல்லாம் முதல்ல படைத்த நேரம் அல்லாஹ் அதை 100 பகுதியாக பிரிச்சான். ஹதீஸ்ல வருது, 100 பகுதியாக பிரிச்சு 99 பங்கு ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு பங்கு எடுத்து, ஒரு பங்கு உதாரணமா ஒரு கோடி பங்கு, ஒரு கோடி இருக்குனீங்க, அதை 100ஆ பிரிச்சால் அதுக்குள்ளால 100 லட்சம் வரும். ஒரு பங்குல 1 லட்சம் வரும். அந்த 1 லட்சத்தை என்ன செய்யப்படுது, முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பினங்கள், மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், மனிதர் மற்ற எல்லா உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அந்த புத்தியை பிரிச்சு கொடுக்கப்படுது. ஒரு பங்கு எப்படி ஒரு கோடியில 1 லட்சத்தை பிரிச்சு கொடுக்கப்படுற மாதிரி. அப்ப ஒரு பங்கு எடுத்து முழு உலகத்துறைக்கு அனைத்து மனித வர்க்கம், இதுவரைக்கும் வந்தவங்க, இனிமேல் வர போறவங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்ட்கள், மிகப்பெரிய டாக்டர்ஸ்மார், இன்ஜினியர்ஸ்மார்,
பெரிய கணித வித்துவான்கள், புலவர்கள், எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 1,24,000 நபிமார்களுக்கு அந்த ஒன்றிலையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்க்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு. மற்ற 99 பங்கு முழுவதும் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த அறிவை படிச்ச அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி, அந்த அனைத்துக்கும் சொந்தக்காரன். இன்றைக்கு மனிதர்கள் புத்தி கொடுக்கப்பட்டதை 100 பங்கு ஒத்தனை கொடுத்திருக்குன்னு சொன்னால் அந்த மனிதன் பாவிச்சிக்கிறது 100% பாவிச்ச யாருமே கிடையாது. இன்றைக்கு ஐன்ஸ்டைன் விஞ்ஞானிகளுடைய கடவுளாக அல்லது தலைவராக கருதப்படக்கூடியவன். அவனே பாவிச்சது 11% தான். மூளைய 11% பாவிச்சிக்கிறான். நாங்க இன்றைக்கு பாவிக்கிற 1% இல்லை, கூட 2-3% பாவிச்சிருப்போம். இதை வச்சுக்கொண்டு இந்த புத்தியால விளங்க போன எங்க விளங்க தாய்மார்களே? எங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்தே விளங்கல, ஒரே அடியா 10 பேர் பேசினா கேட்கல, அது விளங்க முடியாது என்றால் இவ்வளவு பெரிய அண்ட சாஸ்திரங்களை படைத்து அல்லாஹை பத்தி விளங்குறது என்பது லேசான காரியம் அல்ல. அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்தாலே தவிர எங்களால் விளங்க முடியாது. அதனால அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பாருங்க, அல்லாஹ் விளங்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. படைப்பினங்களை வச்சு சிந்திங்க. இவ்வளவு பெரிய அல்லாஹுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்கள் ஒரு மடையனுக்கோ ஒன்று மேலாதனுக்கோ நாங்கள் அடிமையா இருக்கிறோம். இவ்வளவு பெரிய அறிவாளி ஒரு பக்கம், ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன், முழு அகிலம் அவனுடையது, முழு உலகத்தில் அனைத்து மரங்கள் இலைகள் எண்ணிக்கை அறிஞ்சவன், மலைகள் எத்தனை இருக்கு, அந்த மலைகள் இருக்கக்கூடிய மண்ணில் எத்தனை துளிகள் இருக்குது, ஏன்னா சின்ன சின்ன துளிகள் சேர்ந்துதான் பெரிய மலை உருவா இருக்குது. கடல் என்று சொல்ல ஒவ்வொரு துளிகள் சேர்ந்துதான். அப்ப இந்த மணல் துகள்கள் எத்தனை இருக்கு என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறான். யஅலமு அதத கத்ரல் பிஹார், கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் துளிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் அறிந்திருக்கிறான். மணல் துகள்கள் எத்தனை என்பதை அறிந்திருக்கின்றான். யஅலமு அதத கத்ரல் அம்தார், மழை இன்றைக்கு பொழியுதே, ஒரு நேரத்தில் பெய்யக்கூடிய மழையில் எத்தனை துளிகள் இருக்குன்னு எங்களுக்கு கணக்கெடுக்க இயலாது. ஒன்றுக்கு மேல ஒன்று விழுந்து கொண்டே இருக்குது. ஒரு நிமிஷம் தான் மழை பெஞ்சுது, அந்த ஒரு நிமிஷம் பெஞ்ச மழை எத்தனை துளியின் எண்ணிக்கை யாருக்கு தெரியும் தாய்மார்களே? இந்த முழு புலுகோகத்தனைக்கு பெஞ்சதை விடுங்க, எங்கட வீட்டு கூரையில விழுந்ததை விடுங்க, எங்கட வீட்டு முற்றத்தில் விழுந்ததை விடுங்க. நாங்க ஒரு கோப்பையை வச்சு கொண்டு இருந்தோம், அதுல நிறைய துளிகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று விழுந்துச்சு, அது எத்தனை எண்ணிய முடிக்க எங்களால முடியாது. எங்களுக்கு கேட்ட எண்ணிக்கை எது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் முழு உலகத்திலையும் பெய்யக்கூடிய மலைகள் இப்ப மட்டுமல்ல, இதுவரையும் பெய்தவைகள் இனிமேல் பெய்ய போறது எத்தனை என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், மனிதனால சிந்திச்சு பார்க்க இயலாது. அந்த மலை துளிகளால என்ன பிரயோஜன மக்கள் அடைஞ்சு கொண்டாங்க, என்ன நஷ்டத்தை அடைஞ்சாங்க என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அக்கூர்னால வெள்ளங்கள் வந்திருக்கு, இந்த வெள்ளங்களால் எத்தனை கோடி ரூபாய்க்கு நஷ்டம் அடைஞ்சுன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாது, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியாது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்டன்னு தான் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். என்ன லாபம் என்பதை அறிந்திருக்கிறான், நஷ்டம் ஏற்பட்டிருக்கு முழு உலகத்துக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாய் அல்லது கழுத அல்லது ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு இப்படி உயிரினங்கள், அவைகள் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் வந்தது இனிமேல் வரப்போறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மனித வர்க்கத்தில் வந்தவங்க வரப்போறவங்க எல்லாரையும் தெரியும், ஜின் வர்க்கத்தில் வந்தவங்க வரப்போறவங்க எல்லாரையும் தெரியும். அப்ப அந்த அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவன் தெரிஞ்ச வச்சுக்கொண்டிருக்க மட்டுமல்ல எல்லாம் அவனுடையதான், அது எல்லாத்துக்கும் ஓனர் அவன் தான். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குது, அதை காட்டி சொல்றாங்க இதுல 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாம் முத்தருக்கே சொந்தம் என்று சொன்னா அவ்வளவு பெரிய பணக்காரான்னு கேட்போம். ஒரு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்டரி ஓனர் என்று சொன்னா 10 பேர் வேலை செய்யறதுனால பெருசா பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு வீட்டை கண்டா கடல் மாதிரி, இது இன்னாருடைய வீடு, இவ்வளவு பெரிய வீடு இன்னாருக்கு சொந்தமா, அப்பா எவ்வளவு பெரிய ஆள் நினைக்கிறோம். தாய்மார்களுடைய சகோதரிகளே, இந்த உலகம் இருக்குதே, நாங்க வசிக்கக்கூடிய